ஹாய் உறவுகளே, இந்த கதையின் தொடரின் பெயர் சொல்ல மறந்த காதல். இந்த கதையை எழுதி வாசிப்பது நான் உங்கள் ஜன்னத். வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம். அனு, என்னன்னா ஹனிமூன் சொல்லவுமே அப்படி வெக்கப்படுற? நீ ஃபர்ஸ்ட் நைட்ல கூட அப்படி வெக்கப்படலையே என்று பிரகாஷ் கேட்கவும், போங்க பிரகாஷ், உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் என்னை கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறது தான் வேலை என்று அனு சொல்லிவிட்டு அவர்கள் இருவரும் வீட்டுக்கு கிளம்புவதற்கு தயாரானார்கள். அன்று அவளுடைய வேலைகள் அனைத்தையுமே மிகவும் சிறப்பாக நடத்தி முடித்து வீட்டுக்கு போய்கொண்டிருக்கும் பொழுது அனு கேட்டாள், ஏங்க, காயத்ரி என்னமோ இன்னைக்கு டிஃப்ரெண்டா இருக்க மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு இன்னைக்கு அவங்க வேலை செஞ்சதில்ல என்று அவள் கேட்கவும், எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. ஏன்னு தெரியல, அவங்க ஏதோ ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து ஒரு மாதிரியா இருக்காங்க. சரி விடு, பார்த்துக்கலாம். நான் உங்ககிட்ட போய் நம்ம ஏதாச்சும் கேட்டோம்னா அவங்க எதுவும் இல்லைன்னு சொல்லி அப்படியே மழுப்பிடுவாங்க. நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம் என்று பிரகாஷ் சொல்லவும், சரி என்று அனு சொன்னாள். இருவரும் வீட்டிற்கு சென்ற பிறகு ரெஃப்ரெஷ் ஆகி ஹாலுக்கு வந்தார்கள். ஹாலில் சோபாவில் வந்து உட்காரவும் அனுவுக்கு போன் வந்தது. சுந்தரேசன் தான் அவளுக்கு போன் செய்து இருந்தாள். உடனே இவள் போனை எடுத்து, மாமா, சொல்லுங்க மாமா என்று கேட்கவும், அனுமா, நீ வீட்டுல தானே இருக்க என்று சொல்லி கேட்க, ஆமா மாமா, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆபீஸ்ல இருந்து வந்தோம். ஏமாமா என்று கேட்கவும், இல்ல, உங்க வீட்டுக்கு தான் நாங்க வந்துட்டு இருக்கோம் என்று சுந்தரேசன் சொல்லவும், அப்படியா மாமா, வாங்க வாங்க, நாங்க இப்பதான் வீட்டுக்கு வந்தோம் என்று சொல்லவும், சரிம்மா, நாங்க இப்ப வீட்டுக்கு வந்துருவோம் என்று சொல்லிவிட்டு சுந்தரேசன் போனை வைக்கவும், உடனே அனு பிரகாஷிடம், பிரகாஷ், மாமா இப்ப வரன்னு சொல்லி இருக்காரு வீட்டுக்கு. என்ன விஷயம்னு தெரியல, வேற எதுவும் சொல்லல, இப்ப வந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டார் என்று சொல்லி கொண்டிருக்கும் பொழுது வீட்டு வாசலில் வந்து கார் நிறுத்தவுமே பிரகாஷ், மாமா வந்துட்டார் போல என்று சொல்லி வாசலுக்கு சென்று மாமாவை வரவேற்று உள்ளே அழைத்து வந்தார்கள். என்ன மாமா, சொல்லவே இல்லை, இப்ப போன் பண்ணி சொல்றீங்க வரேன்னு சொல்லிட்டு என்று அனு கேட்கவும், இல்லம்மா, கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் காலையில தான் ஊர்ல இருந்து வந்தேன். ஊர்ல பத்திரிக்கை எல்லாம் அடிச்சு எல்லோருக்கும் கொடுத்துட்டேம்மா. அடுத்து சென்னையில உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் பத்திரிக்கை வைக்கலான்னு சொல்லி வந்திருக்கேன் என்று சொல்லவும், உடனே கார்த்திகை பார்த்து, என்னடா கார்த்திக், கல்யாணக்கலை வந்துருச்சு போல, மாப்பிள்ள அப்படியே வெக்கப்பட்டு உட்கார்ந்திருக்க என்று கார்த்திகை அனு கலாய்க்கவும், உனக்கு எப்ப பார்த்தாலும் என்னை கிண்டல் பண்ணிட்டே இருக்கணும், அப்படித்தானே அனு என்று கார்த்திக் சொல்லவும், பின்ன நான் உன்னை கிண்டல் பண்ணாம வேற யாரு பண்ண போறது என்று அனு சொன்னாள். சரி சரி, நீங்க அப்புறமா கிண்டல் பண்ணிக்கோங்க, இந்த தாம்பளத்தட்டை நீங்க 2 பேரும் வாங்கிக்கங்க என்று சுந்தரேசன் சொல்லவும், சரி என்று அவளும் அந்த தாம்பளத்தட்டை வாங்கி பத்திரிகையை பார்த்தாள். அந்த பத்திரிகையில் அனுவின் பெயரும் பிரகாஷின் பெயரும் இருக்கவும், மாமா, என்ன மாமா, எங்க 2 பேரோட பேருமே போட்டிருக்கீங்க என்று அனு கேட்கவும், பின்ன எனக்கு நீ மருமக இல்லை, எனக்கு நீ பொண்ணு மாதிரி தானே, அப்ப என் பொண்ணு பேரும் என் மாப்பிள்ளை பேரும் தானே போட்டேன் என்று சுந்தரேசன் சொல்லவும், அவளும் சிரித்து கொண்டே, ஆமாம், அதுபோல நான் போடலனா என்று சொல்லி கேட்டிருப்பேன் என்று அனு சொன்னாள். பாத்தியா கனகவள்ளி, நம்ம அனுவுக்கு இப்ப எல்லாம் எவ்வளோ பொறுப்பு வந்துருச்சு என்று சுந்தரேசன் சொல்லவும், பின்ன இருக்காதா, அவளும் இப்ப கல்யாணம் ஆகி ஒரு குடும்பத்தை ரன் பண்ணிட்டு இருக்கா இல்ல என்று கனகவள்ளி சொல்லி இப்படியே அவர்கள் அனைவரும் பேசிக்கொண்டிருக்கவும், சரி மாமா, வந்துட்டீங்க, இன்னைக்கு வேற யாருக்காச்சும் பத்திரிக்கை வைக்க போறீங்களா என்று அனு கேட்கவும், இல்லம்மா, உங்களுக்கு வச்சிட்டு போகலான்னு தான் வந்தோம் என்று சுந்தரேசன் சொன்னான். அப்ப சரி, அப்போ இருந்து சாப்பிட்டுதான் நீங்க போகணும் என்று சொல்லவும், ஏமா, நாங்க கிளம்புறோமே என்று சுந்தரேசன் சொல்லவும், இல்ல, நீங்க இருந்து சாப்பிட்டு தான் போகணும் என்று சொல்லி சரசுவை அழைத்து, சரசக்கா, எல்லோருக்கும் நீங்க இப்ப டிஃபன் அரேஞ்ச் பண்ணிருங்க என்று சொல்லவும், சரிம்மா, அதை நான் பாத்துக்கிறேன் என்று சரசு சொல்லிவிட்டு கிச்சனுக்கு சென்றாள். இவர்கள் அனைவரும் உட்கார்ந்து கார்த்திக்கின் திருமணத்தை எப்படி நடத்துவது என்று அனைவரும் பேசிக்கொண்டிருந்தார்கள். இப்பொழுது சுந்தரேசன் பிரகாஷை பார்த்து, தம்பி, உங்களுக்கு ஆபீஸ்ல வேலை இல்லைன்னா நீங்க கார்த்திக் கூட வந்து மற்ற வேலைகளை பாருங்க, அதுக்காக உங்க வேலையெல்லாம் விட்டுட்டு நீங்க எதுவும் பார்க்க வேண்டாம், அதுக்கு நம்ம பேசாம ஆளுங்களை வச்சு எல்லாத்தையும் பண்ணிக்கலாம் என்று சுந்தரேசன் சொல்லவும், என்ன சித்தப்பா இப்படி சொல்றீங்க,
கார்த்திக் என்னோட தம்பி. அவளோட கல்யாணத்தை நான் எப்படி நடத்தணுமோ அப்படிதான் நடத்தணும். எனக்கு சில கடமைகள் இருக்குல்ல, அதை நான் செஞ்சுதானே ஆகணும். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. என்னோட தம்பி கல்யாணம் நான் ஜாம் ஜாமுன் பண்றேன். நீங்க ஹாப்பியா அப்பாவா வந்து நீங்க மணமேடையில நின்றா மட்டும் போதும். உங்க சொந்தக்காரங்களுக்கு நீங்க பத்திரிக்கை கொடுங்க. மற்றபடி நான் பார்த்துக்கிறேன் சித்தப்பா என்று பிரகாஷ் சொல்லவும் அனுவுக்கு மிகவும் சந்தோஷமாகிவிட்டது. பரவாயில்ல, பிரகாஷ் நம்ம குடும்பத்தோட ரொம்ப ஐக்கியம் ஆயிட்டாரு. அவருக்கு எங்க குடும்பம் ரொம்ப பிடிச்சிருக்கு. பாவம், அவருக்கு சின்ன வயசுல இருந்து இந்த மாதிரி சொந்தக்காரங்க இல்லை. அதனாலதான் அவரை எல்லோருடைய விஷயத்திலையுமே இன்வால்மெண்டா பண்றேன்னு அவள் மனதுக்குள் நினைத்து கொண்டாள். என்ன அனு, என்ன யோசனையா இருக்க என்று சுந்தரேசன் கேட்கவும், ஒன்னும் இல்ல மாமா, நம்ம கார்த்திகோட கல்யாணத்தை பத்தி தான் நினைச்சிட்டு இருந்தேன். மற்றபடி வேற ஒன்னும் இல்லை என்று சொல்லவும் இவர்கள் இப்படியே பேசிக் கொண்டிருக்கவும் இங்கு அவர்களுக்கு தேவையான உணவு தயாராகிவிட்டது. உடனே சரசு வந்து, அம்மா, சாப்பாடு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, வாங்க சூடா வந்து சாப்பிட்டுருங்க என்று சொல்லவுமே அவர்கள் அனைவருமே ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டார்கள். அப்பொழுது சரசுவை பார்த்து, நீங்களும் என் கூட தான் உட்கார்ந்து சாப்பிடணும்னு நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், ஏன் இப்படி கேட்க மாட்டேங்கிறீங்க என்று அனுவும் பிரகாஷும் சொல்லவும், இல்ல தம்பி, நீங்க சாப்பிடுங்க, உங்களுக்கு பரிமாறணும் இல்லை என்று சொல்லவும், அதெல்லாம் நாங்க போட்டு சாப்பிட்டுப்போம், வாங்க நீங்க வந்து உட்காருங்க என்று சொல்லி அனு சரசு அனைவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டார்கள். இப்படி அவர்கள் சந்தோஷமாக சிரித்து சாப்பிட்டு முடிந்த பிறகு சுந்தரேசன், சாப்பாடு சூப்பரா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என்று மூவரும் சொல்லிவிட்டு, சரி நாங்க கிளம்புறோம் என்று சொல்லி அவர்கள் அங்கிருந்து கிளம்புவதற்கு தயாரானார்கள். என்ன மாமா, அதுக்குள்ளாட்டியும் கிளம்புறீங்க, இருந்துட்டு காலையில போகலாம் என்று சொல்லவும், இல்லம்மா கொஞ்சம் வேலை இருக்கு, அதனாலதான் கிளம்புறேன் என்று மாமா சொல்லவும், சரிடா கார்த்திக், பார்த்து வண்டியை ஓட்டிட்டு போய் என்று அனு சொல்லவும், சரி அனு, போயிட்டு வரேன் பிரகாஷ், போயிட்டு வரேன், நீங்க எனக்கு நாளைக்கு கால் பண்ணுங்க, நம்ம மண்டபம் மற்ற வேலையெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் என்று கார்த்திக் சொல்லவும், கண்டிப்பா கார்த்திக், நான் உங்களுக்கு கால் பண்றேன் என்று பிரகாஷ் அனு இப்படியே பேசிவிட்டு அவர்களை விடை பெறவுமே சரசு அங்கு வந்து, அம்மா, உங்க மாமா உங்க மேல உயிரே வச்சிருக்கார் போல, மருமகன் அப்படியே உயிரை விடுறாரு என்று சரசு கேட்கவும், ஆமா, எங்க அம்மாவும் அப்பாவும் இறந்ததுக்கு அப்புறமா மாமா தான் என்னை வளர்த்தது, ரொம்ப பாசம். எங்க அத்தை தான் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாங்க, ஆனா இப்ப எங்க அத்தையும் என் மேல ரொம்ப உயிரா இருக்காங்க என்று அனு சொல்லவும், சரிம்மா, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, நான் அங்க இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சிட்டு நான் போய் படுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவள் கிச்சனுக்கு சென்றாள். இவர்கள் இருவரும் ஹாலில் அமர்ந்து சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தார்கள். அனு என்று பிரகாஷ் கூப்பிடவும், சொல்லுங்க பிரகாஷ் என்று அவள் சொன்னாள். இல்ல, காயத்ரி வந்துட்டாங்க, அவங்கள நம்ம விட்டுட்டு நம்ம ஹனிமூன் போறதுக்கு ஏற்பாடு பண்ணலாமா என்று கேட்கவும், சரி போகலாம் என்று அவளும் சொன்னாள். உடனே அவன் ஆன்லைனில் அந்த ஊருக்கு செல்ல வேண்டிய டிக்கெட்டை புக் செய்தான். உடனே அனுவிடம், இன்னும் 2 நாள்ல நம்ம ஹனிமூன் போறோம், டிக்கெட் புக் பண்ணிட்டேன், நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு என்று சொல்லவும், அப்படியா, நீங்க ரொம்ப ஃபாஸ்டா இருக்கீங்க என்று சொல்லவும், உன்னை விட நான் ஃபாஸ்டா இருக்கேன், நீ மணாலி வா, அங்க என்னுடைய ஃபாஸ்ட்டை மட்டும் நீ பாரு என்று அவன் சொல்லவும், தெரியும் உங்களுடைய ஃபாஸ்ட் எப்படி இருக்கும் என்று அனு சொன்னாள். சரி வாங்க, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நம்ம கொஞ்ச நேரம் போய் இடுப்பை சாய்ச்சாதான் சரியா இருக்கும் என்று அவன் சொல்லவும், நீங்க இப்படி சொல்லிட்டு ரூமுக்கு போகவும் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு நானும் பார்க்க தானே போறேன் என்று சொல்லிவிட்டு இருவரும் அப்படியே சிரித்து கொண்டே அறைக்கு சென்றார்கள். அறைக்கு சென்ற பிறகு அறையின் கதவை தாளிட்டு, என்ன சொன்ன பண்ண போறேனா சொன்ன, இப்ப உன்னை என்ன பண்ண போறேன் பாருன்னு சொல்லி அவளை அப்படியே கட்டிப்பிடித்து அவளை அந்த கட்டிலில் தள்ளி அவள் மீது இவன் படுத்து கொண்டான். என்ன பிரகாஷ், இப்பதான் டயர்டா இருக்குன்னு சொன்னீங்க, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னதை இப்ப நீங்க பண்ணி காமிக்க போறீங்களா என்று அவள் கேட்கவும், பின்ன சும்மா கிடந்தவன நீ நோண்டி விட்டுட்டில, அப்ப பண்ணாம இருப்பேனா என்று அவன் கேட்கவும், வேணாம் பிரகாஷ், விடுங்க, நீங்க இந்த மாதிரி முரட்டுத்தனமா பண்ற அளவுக்கு நான் ஒன்னும் வேணான்னு சொல்லலையே, நீங்க எதுவா இருந்தாலும் சாப்பிட்டா பண்ணுங்க என்று அனு சொல்லவும், அப்ப இன்னைக்கு என்னுடைய பொண்டாட்டிக்கு நான் எது பண்ணாலும் ஓகே தான் போல என்று சொல்லவும், புருஷன் கேட்டா பொண்டாட்டியை கொடுக்காம இருக்க முடியுமா, அதெல்லாம் ஓகே தான் என்று அவள் சிரித்து கொண்டே சொன்னாள். அப்படியே அவர்களுடைய காமலீலையை அவர்கள் ஆரம்பித்தார்கள். உடனே பிரகாஷ்,
ஆனால் நான் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். உன்னை மாதிரி ஒரு மனைவி கிடைச்சதுக்கு, இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி கிடைச்சதுக்கும் நான் எந்த ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணேன்னு எனக்கு தெரியலை. ஆனால் இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் என்று பிரகாஷ் சொல்லவும், கண்டிப்பாக பிரகாஷ், என்னைக்குமே இந்த சந்தோஷம் உங்களுக்கு இருக்கும் என்று அனு சொல்லிவிட்டு அப்படியே அவனை கட்டிப்பிடித்து அவனுடைய கன்னத்தில் உதட்டிலும் ஒரு முத்தத்தை கொடுத்து அவளுடைய காமத்தை அவள் அவனிடம் காமிக்க ஆரம்பித்தாள். இப்படி அன்று அவருடைய ஊடல் வெகுவாக நடந்து கொண்டு அன்று அவர்கள் நிம்மதியாக உறங்கினார்கள். இங்கு கார்த்திக் வீட்டிற்கு சென்ற பிறகு பிரியாவுக்கு ஃபோன் செய்தான். உடனே பிரியா ஃபோனை எடுத்து, கார்த்திக், சொல்லுங்க கார்த்திக் என்று சொல்லவும், பிரியா, இன்னைக்கு தான் அப்பாவும் அம்மாவும் வந்தாங்க. இன்னைக்கு போய் அணு வீட்டில் பத்திரிக்கை வச்சுட்டு வந்தாச்சு. உங்க வீட்டில் பத்திரிக்கை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்களா என்று கேட்கவும், அதெல்லாம் எங்க அப்பா எல்லோருக்கும் பத்திரிக்கை வைக்க ஆரம்பித்து விட்டார். வெளியூர்ல எல்லாம் முடிச்சிட்டாரு. இப்போ உள்ளூர்ல தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. கார்த்திக், நம்ம ரெண்டு பேரோட கல்யாணமும் இவ்வளோ சீக்கிரம் நடக்கணும்னு நினச்சி கூட பார்க்கவே இல்லைடா. எனக்கு இப்போ எப்படி தெரியுமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்குடா என்று பிரியா சொல்லவும், எனக்கும் தான் பிரியா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது எல்லாத்துக்குமே நம்ம அணுவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அவ அன்னைக்கு அவளுடைய லவ்வை சொல்ல வந்தப்ப நானும் என் லவ்வை சொல்லாம இருந்திருந்தால் இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்திருக்கவே முடியாது என்று கார்த்திக் சொல்லவும், அது என்னவோ உண்மைதான், அனு நமக்கு எல்லா விதத்திலும் ஹெல்ப்பாக தான் இருக்காங்க என்று பிரியா சொல்லவும் அவர்களுடைய காதலை அவர்கள் வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். உடனே கார்த்திக், என்ன பிரியா, நீ எல்லாத்துக்குமே தயாரா இருக்கியா என்று அவன் கேட்கவும், என்னது, எல்லாத்துக்கும் தயாரா இருக்கேனா, என்ன சொல்றீங்க என்று பிரியா கேட்டாள். ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்காத. நம்ம கல்யாணம் நடக்க போகுது. நம்ம கல்யாணத்துக்கு அப்புறமா என்ன நடக்க போகுதுன்னு உனக்கு தெரியாதா? அதுக்கு நீ தயாரா இருக்கான்னு கேட்டேன் என்று கார்த்திக் சொல்லவும், போங்க கார்த்திக், நீங்க ரொம்ப மோசம். கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி எல்லாம் பேசுவீங்க என்று அவள் கேட்கவும், இது என்னடா இது, அப்புறம் வேற எப்படி பேசுவாங்க? நம்ம முன்னாடியே எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது தானே, அதனாலதான் கேட்டேன். பிடிக்கலனா போ, நான் எதுவும் பேசல என்று கார்த்திக் கோபமாக பேசவும் உடனே பிரியா, சேச்ச, நான் அப்படி சொல்லல. எனக்கு உங்ககிட்ட அந்த மாதிரி பேசுறதுக்கு கொஞ்சம் கூச்சமா இருந்துச்சு, அதான் சொன்னேன் என்று பிரியா சொல்லவும், இந்த கூச்சம் நம்ம ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு உனக்கு இருக்கான்னு நான் பார்க்குறேன் என்று சொன்னான். கார்த்திக், போங்க கார்த்திக், என்ன ஃபர்ஸ்ட் நைட் எல்லாம் சொல்லி பேசுறீங்க, எனக்கு என்னமோ மாறி இருக்கு என்று சொல்லவும், லவ் பண்ணும்போது தான் என்ன உன் பக்கத்தில் விடாம தடுத்து வச்ச. ஒரே ஒரு முத்தம், அந்த முத்தத்தை கொடுத்துட்டு நீ பண்ண பாரு ஒரு அட்டுழியம், அப்பப்பா என்னால் தாங்க முடியாது. இரு, நீ எப்படி கல்யாணம் பண்ணி இங்கே தானே வரணும். உன்னை ஃபர்ஸ்ட் நைட் அப்போ நான் என்ன பண்ணன்னு நினச்சேனோ அது எல்லாமே பண்ணுறேன் என்று சொல்லவும், கார்த்திக், இந்த மாதிரி எல்லாம் பேசுனீங்கன்னா எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு கார்த்திக், அதை நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்று பிரியா சொல்லவும், நீ பயப்படாத பிரியா, அதெல்லாம் நான் எப்படி பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கிறேன் என்று சொல்லி அவர்களுடைய காதல் விளையாட்டையும் காம விளையாட்டையும் அவர்கள் வெகு நேரமாக போனில் பேசி கொண்டிருந்தார்கள். இப்படியே போனில் பேசிவிட்டு, சரி கார்த்திக், எனக்கு தூக்கம் வருது, நான் போனை வைக்கிறேன், நீங்களும் தூங்குங்க என்று சொல்லிவிட்டு பிரியாவும் கார்த்திக்கும் போனை வைத்தார்கள். இவர்கள் இங்கு போனை வைத்துவிட்டு தூங்குவதற்கு சென்று விட்டார்கள். இங்கு காயத்ரி அவள் இன்று நடந்த விஷயம் அனைத்தையுமே நினைத்து பார்த்தாள். நம்ம அலமேலு மேமோட பையன்னு தெரியாம நம்ம அவர்கிட்ட ரொம்ப ஓவரா தான் நடந்துக்கிட்டோம். அவர் மனசுல என்னை பத்தி என்ன நினைச்சிருப்பாரு, தப்பா தானே நினைச்சிருப்பாரு. எனக்கு ஏண்டா இப்படி எல்லாம் புத்தி போகுதுன்னு தெரியலையே. டாக்ஸில ஷேர் கேட்ட உடனே ஷேர் பண்ணி இருக்க வேண்டியது தானே. நான் அவர்கிட்ட எப்படி என்னுடைய காதலை சொல்றது என்று காயத்ரி அவளுடைய மூளையை கசக்கி கொண்டிருந்தாள். பிறகு அவள் என்ன செய்வது என்று அவள் யோசித்து கொண்டிருந்தாள். பிறகு சரி, எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் அவர் நாளைக்கு ஆஃபீஸ்க்கு வரேன்னு சொல்லி இருக்காரு இல்ல, நம்ம நாளைக்கு ஆஃபீஸில் அவரை பார்த்துக்கலாம். அவரை பார்க்கும்போது நம்ம அழகா சாரி கட்டி
தலையில பூ வச்சுட்டு அவர் முன்னாடி போய் நிற்போம். அப்ப அவருக்கு நம்ம மேல ஒரு ஈர்ப்பு வரும் என்று அவள் நினைத்து கொண்டு அவள் உறங்குவதற்கு தயாரானாள். கார்த்திக்கும் பிரியாவிற்கும் திருமணம் நடக்க அவர்கள் உறவினர்கள் வீட்டிற்கு அவர்கள் பத்திரிக்கை வைக்க அவர்கள் பெற்றோர்கள் தயாராகி விட்டார்கள். இங்கு ஹனிமூன் செல்ல அனுவும் பிரகாசும் தயாராகி விட்டார்கள். இங்கு காயத்ரி அவர்களுடைய காதலை சந்தோஷிடம் சொல்வதற்கு அவளும் தயாராகி விட்டாள். இப்படியே மூவரும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பில் இருக்கிறார்கள். இவர்களுடைய எதிர்பார்ப்பு அனைத்துமே நல்ல விதமாக நடக்குமா? நம்ம இது எல்லாத்தையுமே பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எப்போ தெரியுமா? நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாமா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த கதைக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுத்துட்டு மறக்காம நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கதையோட நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ. கதை என்னால் இப்போ ரெகுலராக போட முடியலை. நான் ஒர்க் போகிறதுனால கதை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வர மாதிரி தான் இருக்குது. என்னால் ரெகுலராக கதை போட முடியுதான்னு நான் பார்க்குறேன். சாரி, யாரும் கோச்சிக்காதீங்க. இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.